இல்லை, டியூஷனுக்கு வந்த மாணவியனுடைய தாயாரோடு அந்த டியூஷன் சொல்லி தரக்கூடிய வாத்தியார் ஓடிவிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. சார், இந்த மாதிரி செய்திகள் வந்து குழந்தைகளுடைய மனநிலையை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. தமிழ்நாட்டுக்கு நான் வந்த பிறகு இந்த செய்திகளை வந்து நான் அதிகமாக கேள்விப்பட்டு தான் இருக்கிறேன். இந்த செய்தி தினத்தந்தியில் வந்திருந்த போது நான் நடத்தின அந்த ஒர்க் ஷாப்பில் நிறைய பேரண்ட்ஸு அவங்களுடைய கன்சர்ன்ஸை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. அதாவது இப்போ நம்ம கேள்வி பதில்ங்கிற முறையில் நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே அன்றைய நிகழ்வுகளை நம்ம படம் பிடித்து காட்டுற மாதிரி இருந்தால் தான் இன்றைக்குள்ள அந்த வாழ்க்கை எந்த நிலையில் போயிட்டு இருக்குங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிற முடியுங்கிறதுனால தான் நான் இது போன்ற செய்திகளை எல்லாம் நான் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்ருக்கிறேன். ஆனால் அந்த செய்தி எனக்கு கூட கொஞ்சம் திகைப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதான் உண்மை. காரணம் என்னன்னா, ஒரு மாணவி அல்லது ஒரு பெண் குழந்தையை வந்து மிகவும் பேணி பாதுகாப்பது என்பது அது தாயினுடைய கடமை. ஒரு டியூஷன் வாத்தியார், அதுவும் ஆணாக இருக்கக்கூடிய நேரத்தில் பெண் குழந்தைகளை வந்து அந்த டீச்சர்கிட்ட வந்து டியூஷனுக்கு அனுப்புறது வந்து அந்த காலத்துலலாம் நடைமுறையில் இல்லை. நான் அந்த காலம் என்று சொல்வது ஒரு 10 வருடங்களை கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகளை வந்து தனியாகவோ அல்லது வேறு அவர்களுடைய தோழியர்களுடனோ ஒரு ஆண் டியூஷன் வாத்தியாரிடம் அனுப்புவது என்பது பொதுவாக சிட்டிகளிலே கூட இல்லை. ஆனால் அந்த நிலை இப்போது படிப்படியாக மாறி வருகிறது என்பது உண்மை. என்றாலும் கூட தன்னுடைய பெண் அல்லது குழந்தை வந்து நல்ல மார்க் எடுக்க வேண்டும், நல்லா படிக்க வேண்டும், நல்ல கல்லூரிகளிலே அந்த குழந்தையை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இப்போது சாதாரணமாகவே தந்தையர்களை விட தாய்களிடம் மேலோங்கி இருப்பதை நான் பார்த்து வருகிறேன். இந்த நிலையில் தன்னுடைய மகளை டியூஷனுக்கு அழைத்து செல்லும் தாய் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே தவிர, அதாவது இந்த குழந்தை கல்வி அறிவு பெறுவதிலே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துகின்ற அந்த தாய் அந்த குழந்தைக்கு சற்று பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டுமே தவிர, ஆனால் அந்த தாய் செய்திருக்கின்ற அந்த தவறை எண்ணும்போது சாதாரண தவறாக எவரது கண்ணுக்கும் அது படவில்லை. டியூஷனுக்கு தனது மகளை அழைத்து வந்து அங்கே அமர்த்து விட்டு அந்த டியூஷன் வாத்தியாருடன் சேர்ந்து தாய் ஓடிவிடுகிறாள் என்ற செய்தி ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. ஆனால் வயதுக்கு வந்த அந்த பெண் குழந்தை அதை எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது இந்த செய்தியை ஜீரணிக்க முடியும் என்பது சமூக ஆர்வலர்கள் கூட திகைத்து நிற்கின்ற ஒரு நிகழ்வு என்றே நான் கூறுவேன். காரணம், ஒரு குழந்தை மருத்துவ நிபுணர் என்ற முறையில் கூட குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மன உளைச்சல்கள் வேறு பல காரணங்களால் ஏற்பட்டாலும் கூட அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவே தாய் தந்தையர்கள் வீட்டில் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தன்னை பாதுகாக்க வேண்டிய தாய் தனக்கு டியூஷன் சொல்லித்தரும் வாத்தியாருடன் ஓடிவிடுவாள் என்று எந்த மகளும் கற்பனையில் கூட எண்ணுவதில்லை. ஸோ இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்திருப்பது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்திதான். ஆனால் இது எந்த அளவுக்கு அந்த குழந்தையை பாதிக்கும் என்பதை அந்த பெற்றோர்கள், குறிப்பாக அந்த தாய், அந்த குழந்தைக்கு பாடம் போதிக்கின்ற ஆசிரியர்கள் இவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இவர்கள் கருத்தில் கொள்ளாமல் அதை பொதுமக்கள் பார்த்திருந்து அல்லது நீதியிலாகவோ அல்லது போலீஸிலாகவோ இதில் குற்றத்தை கண்டுபிடித்து அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நான்
எதிர்பார்ப்பது சமூகத்துக்கு பாதுகாப்பை வழங்கினாலும் தவறு செய்தவர்கள் தனது தவறை உணர்ந்து திருந்தாதவரை இந்த இளைய சமூகத்தை மற்றவர்களால் திருத்த முடியும் என்று நான் ஒருபோதும் எண்ணவில்லை.